Hi everyone, welcome to my channel. So என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து ஒரு செல்ஃப் கேர் டேல நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இது மோஸ்ட்டாக வந்து வீக்கெண்டில் தான் நான் பண்ணுவேன். ஏதோ சாட்டர்டே இல்லை சண்டே பண்ணுவேன். ரைட் ஃப்ரம் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே இன் டீட்டெயிலாக நான் வந்து என்னென்னலாம் பண்ணுறேனோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீனேஜர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து DIY ஃபேஸ் பேக் அண்ட் DIY ஹேர் மாஸ்க்கும் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும், கோகனட் ஆயில். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து வாயும் ஆயுர்வேதாவோட ஆல்மண்ட் ஆயில். இதுவும் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் வந்து மஸ்ட், அது வந்து கண்டிப்பாக வேணும் இந்த ஹேர் பேக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து பியூரான ஆலோவேரா ஜெல்லாம் எடுத்துக்கோங்க. இங்கே கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம், செடியிலேருந்து நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என் குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்கள் ஹேர் லென்த் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நான் இங்கே நியர் அபவுட் 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் வேணும் நம்மளுக்கு. ஹேர் பேக்கு எப்போவுமே வீட்டில் செஞ்ச தயிர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இங்கே தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா அந்த ஆயில் அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும். அது அப்புறம் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். இந்த பேக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஷைன் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரஃப்பான ஹேர்னால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதான ஒரு கண்டிஷ்னர் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிஷ்னர் இதில் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் எஃபெக்ட்டு. ஸோ நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் வந்து கண்டிஷ்னர் எடுத்திருக்கேன். அண்ட் இது எல்லாமே சேர்த்து மறுபடியும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதுதான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை நல்லா ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ணணும். நான் எப்படியோ உங்களுக்கு டெமோ காமிப்பேன். இதோட ஃபேஸ் பேக் எப்படி செஞ்சுருந்துன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் நான் வந்து முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துருக்கேன். இது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ALPS குட்னஸ் பிராண்ட்லேருந்து இந்த சந்தன பவுடர் வந்து எடுத்திருக்கேன், சாண்டல்வுட் பவுடர். இதுவும் வந்து நியர் அபவுட் 1 ஸ்பூன் இருந்தால் போதும் நம்மளுக்கு. உங்கள்கிட்ட அந்த சந்தன கட்டை இருந்தால் கூட அதை பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வைல்ட் டர்மரிக் வேணும். கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 2 பிஞ்ச் இருந்தால் போதும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நம்மளுக்கு வேணும். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வேணும் நம்மளுக்கு. தயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு டேனிங் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக ரொம்ப கொஞ்சம் டார்க்காக அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். முல்தானி மெட்டி உங்கள் ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் அண்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணும். சாண்டல்வுட் பவுடர் என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆக்னே ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் கஸ்தூரி மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முல்தானி மெட்டி உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் மோஸ்ட்டாக உங்கள் வீட்டிலே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வாரத்துக்கு இது மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ஃபேஸ் பேக்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் அதே தான் நான் என்னோடய சேனல்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஹேர் பேக்கும் அப்படியே போட்டுறேன். இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி முடியில் இருக்க எல்லா சிக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து செக்ஷன் பை செக்ஷனாக அப்ளை பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர். அண்ட் இதே மாதிரி நான் சிமிலர் ஹேர் பேக்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உங்களுக்கு எந்த ஹேர் பேக் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த பேக் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து தலையில் எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயோடு நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஹேர் பேக் வந்து 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஃபேஸ் பேக் வந்து 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹேர் பேக் வந்து ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இது மேலே ஷவர் கேப் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஷேவ் பண்ணுவேன். ஷேவிங்க்கு நான் வந்து இந்த வீனஸோட ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் ஷேவாக இருக்குது. அவகேடோ வேரியண்ட் இது. அண்ட் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சர் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த டர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வெறுமே நான் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
நான் சோப்புக்கு பதிலாக இல்லை பாடி வாஷ் இல்லை ஷவர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். இது பாடி ஷாப்போட ஷவர் க்ரீம். ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஷவர் க்ரீம். ஃப்ரேக்ரன்ஸ்லேருந்து இதில் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபேஸ்க்கு நான் வந்து கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன் மார்னிங் டைமில். இது Dermavive ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். அண்ட் ஷவர் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து மெப்ளினோட பேபி லிப்ஸ் லிப் பாம். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக. அதுக்கப்புறம் நான் எசன்ஸ் இல்லைனா வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து L'Oreal Parisோட இந்த கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ் வரும்ல, அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா குக்கும்பர் வாட்டர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் டோனருக்கு அப்புறம் நான் வந்து இது மாதிரி ஒரு ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு HA சீரம். இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் நான் வந்து வேறு சீரம் யூஸ் பண்ணுவேன். கார்னியரோட விட்டமின் C சீரம் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சீரம் இருக்கோ நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணால் அதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேன். நான் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசரே வந்து யூஸ் பண்ணுறேன். இது அப்ளை பண்ணோடனே ஸ்கின் சூப்பர் சாஃப்டாகிடும், நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் போட்டால் கூட செம்மையாக இருக்கும். மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக இருக்க ஸ்கின் கேர் ரொட்டீனோட இன்றைக்கி நான் காமிக்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாள் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தியாக டைம் எடுத்து ரிலாக்ஸிங்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் மாய்ஸ்சரைசர் எப்போவுமே உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பெல்லாவோட ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன். இது நான் வந்து அமேசான் ஹாலில் காமிச்சிருப்பேன், அந்த சன்ஸ்க்ரீன் தான் இது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அது மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம். என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். இது செல்ஃப் கேர் டே மட்டும் இல்லை, எவ்ரிடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு நாள் இது மாதிரி ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து என்னோடய ரொட்டீன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself. Bye.